Hello everyone, welcome to Art Creation. இன்னைக்கு நம்ம சேனலில் sausages devil எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக sausages எல்லாம் நல்லா ஐஸ் போன பிறகு அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறதால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்துடுவோம். சேர்த்து மிதமான சூட்டில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது நல்லா ஃப்ரை ஆகிற நேரம் கொஞ்சம் பலூன் மாதிரி ஊதி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் பலூன் மாதிரி வந்திருக்குதுல்ல. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு மாற்றிடுவோம். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு மாற்றியாச்சு. இதோடு சேர்த்துக்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் சேர்த்துக்கணும்னு கட்டாயம் இல்லை, விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அநேகமாக இந்த கிழங்கு சேர்த்துக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி இதையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே மெல்லிசாக இல்லாமல், ஆல்ரெடி பாயில் பண்ணது தானே, ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் உடையாத அளவுக்கு கொஞ்சம் தடிப்பமாகவே இதை கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் இதை கொஞ்சம் தடிப்பமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நம்ம இந்த கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதையும் நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிடுவோம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு துண்டு பட்டையை 2-3 உடைச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இது லைட்டாக வதங்கினதும் இதோட 4-5 பல் பூண்டை தோலோடு லைட்டாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்க்கும் போது டேஸ்டியாக இருக்கும், அதனால் அப்படி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ஃப்ரை ஆன உடனே மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் சால்ட்டையும் சேர்த்த உடனே இது சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா இந்த தக்காளியெல்லாம் மசியக்கூடிய அளவுக்கு நல்லா வதங்குற மாதிரி இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக தக்காளியெல்லாம் வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வெந்த உடனே இதுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகு, வறுத்த மசாலா கொஞ்சம், அப்புறமா தேவைக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறனால நான் சால்ட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க sausages ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கிழங்கு சேர்த்துக்கிறீங்கனாக்கா அந்த கிழங்கை ஆரம்பத்திலே போட்டுறாதீங்க, ஏன்னா உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ sausagesஸை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கிழங்கை சேர்த்துக்கிறலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு டேஸ்ட்டுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சமாக சேர்த்தனால நான் இங்கே தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். அதே நீங்கள் தக்காளி சாஸ் சேர்க்கலைனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 3 தக்காளியாவது நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து உடையாமல் லைட்டாக மேலாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, உடஞ்சிச்சின்னா குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சுட சுட சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. உரப்பை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.